நண்பர்களே, இன்றைக்கி திருமலை திருப்பதி யாத்திரையில் இப்போ ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்திருக்கோம். இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள், அதாவது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு பேர். இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் மணி 5. காலையில் சுப்ரபாரத சேவை காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. முதல் தரிசனம் சுப்ரபாரத சேவை. அந்த சுப்ரபாரத சேவையை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம். ரேடியோவில் கேட்குதா பாருங்கள், சுப்ரபாரத சேவை. இங்கே வந்து பெருமாளை நம்ம கிட்டக்க நின்று திருப்தியாக தரிசனம் பண்ணலாம். இப்போ திருப்பதியெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே தள்ளிடுறாங்க பார்த்தீங்களா. அங்கே சரியாக பார்க்கல பெருமாள் அப்படின்னா, இந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா அதே ரூபத்தில் இந்த இடத்துல பெருமாளை அருமையாக தரிசனம் பண்ணலாம். திருப்பதியில் எப்படி பெருமாள் இருக்காரோ அதே குளத்தில் இந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம். பெருமாள் வந்து பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணி சில காலம் இந்த இடத்துல தங்கி இருந்த ஐதீகம். இந்த கல்யாணமாகாத கல்யாண தடை அதெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. திருமணத்தடை நிவர்த்தி ஸ்தலம். கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம குழுவை சார்ந்தவங்க மட்டும்தான் இப்போ தரிசனம் பண்ணுறாங்க, வேறு யாருமே இல்லை பாருங்கள். இந்த சுப்ரபாரத சேவைக்கு வந்து தரிசன கட்டணம் 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் கோவிலோட நுழைவாயில். நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா முக்கோட்டி. இந்த முக்கோட்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இங்கே வந்து அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஸ்தலம். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. ரொம்ப கோவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இந்த இடமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும் போகிற வழியிலேயே. அதுக்கு பக்கத்தில் இந்த சிவஸ்தலம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்வர்ணமுகி ஆறு ஓடுது பாருங்க. இந்த ஆலமரம் இதுதான் செலவரிச்சோம். சுற்றி மரங்க தோட்டங்க, இதுக்கு நடுப்புற இந்த ஸ்தலம் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். மறக்காமல் வாங்க, திருப்பதி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணுங்கள். இது கோவிலோட ராஜகோபுரம். பாருங்க, ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்வர்ணமுகி ஆறு. ஆனால் தண்ணி இல்லை இப்போது. இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்தோன்னு வச்சிங்களேன், தண்ணி நிறைய இருக்கும். குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம். பாருங்க, இப்போ எல்லாம் கோரை தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு அற்புதம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது பாருங்கள். இந்த மண்டபத்தில் வந்து இது வந்து சங்கர நாராயணர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் நாராயணர் கோலம். இது அப்படியே பின்னாடி பாருங்கள் சங்கரர் கோலம். சிவன் கையில் சூலம் வச்சுருக்காரு பாருங்கள். இவர் வந்து சிவன், சங்கர நாராயணர் ஒரே சிலையில் சிவன் பெருமாள் 2 பேரையும் வடிச்சிருக்காங்க. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுற்றி மலைக்கு நடுப்புற ஆறு, ஆற்றுக்கு பக்கத்தில் கோவில். ரொம்ப ஒரு ரம்மியமான ஸ்தலம் இது. இன்னும் ஆற்றுல தண்ணி ஓடிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து 13 கிலோமீட்டர். ஸ்ரீனிவாச மங்காபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் பெருமாளையும் இந்த முக்கோட்டியில் சிவனையும் தரிசனம் பண்ணலாம்.
எங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு தான் தரிசனம் திருப்பதியில். அதனால் காலையிலேயே சுற்றி இருக்கிற ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு மேலே போனால் பெருமாளை 3 மணிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கோவிலெலாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிங்க. முக்கோட்டி அகஸ்தீஸ்வரர். இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா சந்திரகிரியில் கோதண்டராம சுவாமி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரி சிட்டிக்குள்ளே இருக்குது. திருப்பதியிலேருந்து 13 கிலோமீட்டர். முக்கோட்டி சிவஸ்தலத்திலேருந்து 3 கிலோமீட்டர் பக்கம்தான். இந்த முக்கோட்டி வரும்போது இந்த கோதண்டராம சுவாமி இவருக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பத்ராசலத்தில் எப்படி ராமரை தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி ராமர் சீதையை மடி மேலே அமர்த்தி தரிசனம் கொடுக்குறாரு. இங்கே தன்னுடைய சகோதரர்கள் பரதர், சத்ருக்னன், லக்ஷ்மணரோட காட்சி கொடுக்குறாரு. 4 பேரையும் கருவறையில் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். இது ரொம்ப பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கோதண்டராமரை தரிசனம் பண்ணுங்கள். பத்ராச்சலத்தில் தரிசனம் பண்ண பலன் உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இது இருக்கக்கூடிய இடம் சந்திரகிரி. இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா பேரூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சந்திரகிரி கோதண்டராம சுவாமி கோயிலேருந்து 9 கிலோமீட்டரில் பைபாஸ்லேயே இருக்குது. இது யாருக்காக உண்ட கோயில்னால் பகுலாதேவி, அதாவது பெருமாளுடைய அம்மா, அவங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம் இது. இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க. இது ஒரு சின்ன மலை, அந்த மலை மேலே கருங்கல்லையே கட்டியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு மாடலில் கட்டியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே கருங்கல்லே பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் தான் போகலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் ஸ்லோப் தான். கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு 20 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோப்பு. அப்படியே பாருங்கள். இவங்க பெருமாளுடைய அம்மா, அதாவது பெருமாளுடைய வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வகலாதேவருடைய மனைவி வகலாதேவி. இவங்க பெருமாள் தனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுந்தவம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளை தன்னுடைய மகனாக பெருமாளே இவங்களை தாயாரை தத்தெடுத்துக்கிறாரு. அதாவது வளர்ப்பு தாய். அவங்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். கோவில் பழைய கோவில் தான். இப்போ திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் அவங்க எடுத்துக்கிட்டு புதுப்பிச்சு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே வந்தோன்னே இங்கே ஒரு 20 ஸ்டெப்ஸ் இருக்குது. அவ்வளோதான். அழகாக ஏறலாம். இதெல்லாம் நீங்கள் திருப்பதிக்கு பிளான் பண்ணி வரும்போது இதுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம். எடுத்த மாதிரி திருப்பதி மலை தெரியுதுங்களா? அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் உங்கள் அம்மாவுடைய சன்னதி. தன் மகனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுதான் கோவிலோட வெளித்தோற்றம். அலமேலு மங்காபுரம், திருச்சானூர், பத்மாவதி தாயார் கூட்டமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. 8 மணிக்கு போனாங்க, 8:30க்கெலாம் வந்துட்டாங்க. ஃப்ரீ தரிசனத்துலேயே ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல தரிசனம். இந்த ஆடி மாதம்னால திருப்பதியில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கும் தாயாரை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்ததாக அப்பலாய குண்டா தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா அப்பலாய குண்டா.
இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்திருப்பதியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் அலமேல் மகாபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஸ்தலம் இருக்குது. இங்கே பெருமாளோட திருநாமம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், தாயார் அலமேலு மங்கை தாயார். நம்ம திருப்பதியில் எப்படி பெருமாள் இருக்காரோ அதே கோலத்தில் இங்கே தரிசனம் பண்ணலாம். என்ன ஒன்று, அங்கே நகையெல்லாம் போட்டுட்ருப்பார், இங்கே ஃபுல்லாக மாலை சாத்தி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். அங்கே திருப்பதியில் பார்த்திங்கன்னா உடனே தள்ளிடுவாங்க, ஆனால் இங்கே நிதானமாக நின்று திருப்தியாக அதே குளத்தில் இங்கே தரிசனம் பண்ணலாம். அப்படி ஒரு விசேஷம். அதாவது திருப்பதிக்கு ஆதி மூலஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி மலையில் அங்கே பெருமாள் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து குடிகொண்டதாக ஒரு ஐதீகம். அதனால் ஆதிஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம். திருப்பதியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு புஷ்கரணி இருக்குது. கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி பெருமாளுடைய பாதம் இருக்குது. இங்கே தான் தேங்காய் எல்லாம் உடைச்சி வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மதியம் 11:30 மணிக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக வீர ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அது மூலிமா வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டு தான், ஒரு 300 பேர் கொடுக்குறாங்க. நாங்களும் இப்போ மதியம் இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாம் ஃபுல் சாப்பாடு போட்டு திருப்தியாக எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. அதனால் திருப்பதிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அலமேல் மகாபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சென்னை வரவங்க அலமேல் மகாபுரத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தான், அப்படியே இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு புத்தூர் வழியாக திருத்தணி இல்லை நாகலாபுரம், நாராயணவனம் அந்த ரூட்டுக்கு நம்ம பயணப்படலாம். இந்த சாப்பிட்றதுக்கு பிரச்சனைலாம் இங்கே இருக்காது. ஆனால் இந்த டயத்துக்கு வந்துட்டிங்கன்னா 11:30 to ஒரு 12 வந்துட்டிங்கன்னா நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம். ப்ளஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு முழு திருப்தியோட அடுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். வாய்ப்பு இருந்தால் இந்த பக்கம் வரும்போது இந்த அப்ளாயகுண்டா ஸ்தலத்துக்கு வாங்க. இதுக்கு கோயில் எதிர்த்த மாதிரியே ஆஞ்சநேயர் சன்னதியே இருக்குது. அப்ளாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள். இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இந்த கோவில் இயங்குறதுனால ரொம்ப சுத்தமாக நீட்டாக பராமரிக்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். பெருமாளை திருப்தியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி வந்திருக்கோம். இவர் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அண்ணன் கேட்டிங்கன்னா, திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் உருவாகிறதுக்கு முன்னாடி தோன்றிய ஆலயம் அப்படின்றதுனால இவரை வந்து அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்தராஜ பெருமாள் சயன குளத்தில் தரிசனம் கொடுக்குறாரு. இங்கே தாயார் புண்டரிகவல்லி, அலமேல் மங்காபுரம் பத்மாவதி தாயார், கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள், இவங்கள தரிசனம் பண்ணால் தான் திருப்பதி சென்று வந்த முழு பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம். திருப்பதி வந்தீங்கன்னா பெருமாளை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போகிறது முழு பலன் இல்லை. அதனால் திருப்பதி வந்தீங்கன்னா இந்த 3 சன்னதியிலே வந்து 3 பேரையும் தரிசனம் பண்ணால் தான் முழு பலன். அதனால் மறக்காமல் இங்கே கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு வாங்க. இது நம்ம கீழ்த்திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஆட்டோவில் வந்தீங்கன்னா 20 ரூபா. ரொம்ப பெரிய கோவில், 1000 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராமானுஜரால் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் திருப்பதியும் ராமானுஜர் தான் கட்டியிருக்காரு. இதில் குறிப்பாக என்னன்னு சொன்னால், மேல் திருப்பதியில் வரக்கூடிய பணம், நகைகள் அத்தனையும் தினமும் இந்த பெருமாள் தான் வந்து கணக்கு பார்க்குறது ஐதீகம். அண்ணன் என்ற முறையில் இந்த பெருமாள் கிட்ட தான் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைப்பாராம். அது ஒரு நிகழ்வு டெய்லி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். மானசீகமாக தரிசனம் பண்ணிக்கங்க. பெருமாளுடைய அருள் உங்கள் வீடு தேடி நிச்சயம் வரும். இப்போ நம்ம அடுத்ததாக வந்துருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா நாராயணவனம். இந்த நாராயணவனத்தில் தான் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் ஆன ஸ்தலம் இது. அதாவது ஆகாசராஜனுடைய சொந்த ஊர். பத்மாவதி தாயார் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் இங்கே தான் கல்யாணம் நடந்தது. அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலம் இது. பெருமாளுடைய மாமியார் வீடு நாராயணவனம். கல்யாண வெங்கடேச பெருமாள், பத்மாவதி தாயார். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தூர்லேருந்து
ஊத்துக்கோட்டை போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் இந்த ஸ்தலம் இருக்குது. காலையில் திறந்தாங்கன்னா ஈவினிங் நைட்டு 8:30 மணி வரைக்கும் சன்னதி திறந்துருக்கும். இடையில மதியம் 5 மணிக்கு தான் நட சாத்தி ஒரு அரை மணி நேரம் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் எந்த டயத்துக்கு வேணாலும் வரலாம். திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இந்த கோவிலும் இருக்குது. திருப்பதி போயிட்டு வரவங்களாம் வர வழியில் இந்த பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இதே வழியில் நாகலாபுரம் இருக்குது. அங்கே மச்சாவதார பெருமாள் அப்படின்ற கோவில் இருக்குது. அதுவும் திருப்பதி கண்ட்ரோல் தான். அவரையும் சேவிச்சுட்டு சென்னை நல்லபடியாக போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இவரை தரிசனம் பண்ணுங்கள். இங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதே ஊரில் சுரக்காய் சித்தர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகானுடைய ஜீவ சமாதி இருக்குது. ஆனால் இப்போ அங்கே போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இவர் வந்து 18-19 நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான் சுரக்காய் சுவாமி. இவர் ஜீவ சமாதியாகி கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சுவாமியாகவே தரிசனம் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய அனைத்து குறைகளையும், அதாவது நியாயமான குறைகள் எதுவோ அது அனைத்தையும் நீக்கியிருக்காரு. இப்போவும் அது நடக்குதான். இதுதான் பாருங்க அவருடைய ஃபோட்டோஸ். இப்படி தான் இருப்பாராம். கூடவே ஒரு 4 நாய் எப்போவுமே இருக்குமா. இதுதான் கோவிலோட வெளித்தோற்றம். நம்ம எப்படி ஷீரடியில் எப்படி பாபா மக்களுக்கு நன்மை புரிஞ்சாரோ, அருள் புரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த ஏரியா மக்களுக்கு இவர் ரொம்ப நன்மை செஞ்சுருக்காரு. இவர் ஏன் சுரக்காய் சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் தெரியாது. இந்த ஊரில் வந்து தங்கியிருக்கும்போது அவர் எனி டைம் அந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் ஓட்டில் தான் வந்து சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க, பாத்திரமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எனி டைம் சுரக்காய் கூடவே வச்சுருந்ததுனால சுரக்காய் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. இந்த நாராயணவனம் பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா அவருக்கு எழுத்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே இவருடைய சன்னதி இருக்குது. இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. பாருங்கள் மேலே இந்த சுரக்காயெல்லாம் வந்து எப்படி தொங்கிட்டுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த சுரக்குடுக்கையே பெயிண்ட் அடித்து மாட்டியிருக்காங்க. கோவில் புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சுவாமியோட சிற்பம் இது. அவர் கூட எனி டைம் பாருங்கள் நாய் 2 வச்சுருக்காரு பாருங்கள். பாருங்கள் சுவாமியோட பாதரட்சை, அவர் பயன்படுத்தின அந்த சுரக்காய் பாருங்கள். அவர் பயன்படுத்தின கைத்தடி இது எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் சுவாமி நினைவாக வந்து இங்கே நம்ம எப்படி ஆஞ்சநேயர் கோயிலில் தேங்காய் கட்டுறோமோ அந்த மாதிரி இங்கே எல்லாம் சுரக்காய் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷீரடியில் அப்புறம் வடலூரில் அந்த மாதிரி சுவாமிகள் ஏற்றி வச்ச தீபம் அடுப்புன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இங்கேயும் இந்த சுவாமிகள் ஒரு கட்டையை வச்சு விறகு எரிச்சிருக்காரு. அது இன்னமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மக்கள் வந்து அங்கே வெளியில் சொல்லிங்க விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு அணையாமல் இருக்கிறதுக்கு எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது ஒரு அக்னி குண்டம். இதுலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் சாம்பல். இந்த சாம்பல் தான் வந்து எல்லா வைத்தியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்களாம். இவர் வந்து அவருடைய சிஷ்யர் முருக சித்தர். கூடிய சீக்கிரம் பதவி பிரமாணம் பண்ணிக்க போகிறாரு. இந்த அக்னிகுண்டத்துலேருந்து வர இந்த சாம்பல் தான் வந்து தீராத நோய்கள் அனைத்துக்கும் இதான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த விபூதியை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தால் நம்ம நினச்ச கோரிக்கை, அதாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் அப்படின்றது இங்கே வர மக்களுடைய நம்பிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே சாம்பலுங்களே நிறைய இருக்காது. எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாம்பல் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க, உடனே வாரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அக்னி குண்டத்துலேருந்து வரக்கூடிய சாம்பல் இது. இதுக்கு ஏற்ற மாதிரியே சுவாமியோட ஜீவ சமாதியான சன்னதி இருக்குது பாருங்கள். பில்டிங்கும் பார்த்திங்கன்னா கருங்கல் பில்டிங்கு தான் அது.
பாருங்கள் சுவாமியோட ஜீவ சமாதி. இப்போ என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, நாளை மறுநாள் கருட பஞ்சமி அன்றைக்கி அதுதான் சுவாமியோட ஜீவ சமாதியான நாள். இது ஒரு 10 நாள் உற்சவமாக நடக்குமா. அதுதான் இப்போ ஃபுல்லாக பெயிண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா, பௌர்ணமிக்கு முந்தின நாள், அதாவது நைட்டு 9 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் எனி டைம் யாகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். பல ஆயிரம் மக்கள் நைட்டு தங்கி அடுத்த நாள் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்களாம். அதுமாதிரி அமாவாசை பௌர்ணமி டயத்தில் வந்தீங்கன்னா நீங்களும் அவர் சுவாமியோட அனுகிரகம் பணிபூர்வமாக பெறலாம் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா நாகலாபுரம் வேதநாராயண சுவாமி. பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம், அதாவது மீன் அவதாரம் எடுத்த ஸ்தலம். அந்த ரூபத்தில் பெருமாள் இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு காலத்தில் சோமுக அசுரன் அப்படின்ற அசுரன் பிரம்மர்கிட்ட இருந்த 4 வேதங்களையும் பறிச்சுக்கிட்டு கடலில் தனது காலுக்கு அடியில் போட்டு மறைச்சி வச்சுட்டான். அதனால் படைப்பு தொழிலை பிரம்மதேவரால் படைக்க முடியாததுனால பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு. பெருமாள் அந்த சோமுகாசுரன் கூட பல நாட்கள் யுத்தம் செஞ்சு 4 வேதங்களையும் மீட்ட ஸ்தலம். அதை நினைவாக கட்டின ஆலயம் தான் இது. பெருமாள் இங்கே அதே மீன் அவதாரத்தில் தரிசனம் கொடுக்குறாரு. இந்த மத்ஸ்ய அவதாரத்தில் தரிசனம் கொடுக்கறது இது ரொம்ப அபூர்வம். பல ஸ்தலங்களில் வேறு ரூபத்தில் கொடுத்தாலும் இந்த மத்ஸ்ய அவதாரன்றது அபூர்வமாக எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்தலம் இது. இது திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த கோவிலை நிர்வகிக்கிறாங்க. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி கூட இங்கே அருளாட்சி பண்ணுறாரு. இது கிருஷ்ணதேவராயர் அவர் காலத்தில் கட்டின கோவில். இது கிருஷ்ணதேவராயருடைய அம்மாவின் நினைவாக இந்த ஊருக்கு நாகம்மா அப்படின்றது அவனுடைய பேர். அவங்களுடைய நினைவாக இந்த ஊருக்கு நாகலாபுரம் அப்படின்னு பேர் வச்சு இந்த கோவிலை கட்டி நிர்வகிச்சதாக சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது இந்த நாராயணவனம் நாகலாபுரம் இந்த 2 பெருமாளையும் சேர்ந்தே தரிசனம் பண்ணலாம். கோவில் ஈவினிங் 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மதியத்தில் பிரேக் கிடையாது. நல்ல ஒரு அற்புதமான ஸ்தலம். பெருமாள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா ராமகிரி வாலீஸ்வரர். சுவாமியோட திருநாமம் வாலீஸ்வரர். அம்பாள் மரகதாம்பாள். ஆலய அமைவுடன் பார்த்திங்கன்னா சுற்றி மலை, அதுக்கு அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய அரச மரம். இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய கதையாக சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு ஏன் வாலீஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ராமர் ராவணனுடைய வதம் செஞ்ச பிறகு அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் அதை போக்குறதுக்காக சிவலிங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் சொல்லும்போது சிவலிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேயர் காசிக்கு போகிறாரு. அங்கே காசியில் போயிட்டு சிவலிங்கத்தையும் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது காலபைரவர் அவரை வழிமறித்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தடுக்கும்போது தேவர்கள் ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக கொண்டு போகிறாரு. அதனால் அவருக்கு வழி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. காலபைரவர் தன்னுடைய அரகுர மனசால் எடுத்துகிட்டு போக அனுமதிக்கிறாரு. இந்த சிவலிங்கத்தை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணுறாரு காலபைரவர். அதனால் வருண பகவான்கிட்டையும் சூரிய பகவான்கிட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சு ஆஞ்சநேயருக்கு அதிக தாகம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது அதே போல் ஆஞ்சநேயருக்கு அதிக தாகம் எடுக்குதான். அப்போ ஆஞ்சநேயர் கங்காதேவி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு
என்னுடைய தாகத்தை போக்குறதுக்கு ஒரு தடாகம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது கங்காதேவியும் ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது நீர் அருந்தரணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, யார் கீழே கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்போ காலபைரவர் சிறுவனாக தோன்றி இந்த இடத்துல காட்சி கொடுக்கும்போது அவர் கீழே அந்த சிவலிங்கத்தை கொடுத்துட்றாரு. எக்காரணத்தை கொண்டு கீழே வச்சிடாதப்பா, நான் நீரை அருந்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. காலபைரவர் இதான் சமயம்னு சொல்லிட்டு லிங்கத்தை வாங்கி ஆஞ்சநேயர் அப்படி போன உடனே கீழே வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. கோபம் கொண்ட ஆஞ்சநேயர் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், அந்த சிவலிங்கத்தை அவரால் எடுக்க முடியல. தன்னுடைய வாளில் அந்த சிவலிங்கத்தை கட்டி எவ்வளோ வலிச்சு பார்த்தோம், முடியாததுனால கோபம் கொண்ட அந்த சிறுவனை பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அவர் காலபைரவர்னு சொல்லிட்டு. மன்றாடி காலபைரவர்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது அவர் வேற ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து காசி சிவலிங்கத்தை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ராம பூஜைக்காக பயன்படுத்திக்கன்னு கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ இங்கே இருக்கிற சிவலிங்கம் ஆஞ்சநேயர் காசியிலேருந்து கொண்டு வந்த சிவலிங்கம். அவர் வாழை கட்டி வலிச்சதுனால பேர் வாலீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தில் காலபைரவருக்கு தான் சிறப்பு. இங்கே சிவனுக்கு முன்னாடி நந்தி தேவர் கிடையாது, ஆஞ்சநேயர் தான் தரிசனம் கொடுக்குறாரு. ஆஞ்சநேயருக்கு பின்னாடி நந்தி தேவர் இருக்கிறாரு. இந்த இடத்துல பிரதோஷ வழிபாடு இல்லை. தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் எல்லாமே நடக்குது. இந்த பைரவர் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, குழந்தை பிராப்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு போனான்னா அவங்களுக்கு குழந்தை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே நிறைய பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளத்தில் பார்த்திங்கன்னா நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நந்தி சிலையிலேருந்து வாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. காலம் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுற்றுவட்டார மக்களுக்கு அத்தனை பேரும் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், அந்த தீர்த்தம் தான் பாருங்கள். காலம் முழுவதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குது. மினரல் வாட்டரை விட இந்த தண்ணி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக சுத்தமாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த கோவிலோட நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 11:45, ஈவினிங் 3 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். அதாவது சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் தான் இருக்கும். சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா கோவில் மூடிடுவாங்க. அதனால் 5:45 மணி வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும். இது சுருட்டப்பள்ளியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. காலபைரவர் பிரதான தெய்வமாக இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. காலபைரவர் அவர்கள் நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா சுருட்டப்பள்ளி ஸ்ரீ பள்ளி கொண்ட ஈஸ்வரர். இந்த இடத்துல சிவபெருமான் அபூர்வ கோலத்தில் பார்வதி தேவி மீது பள்ளி கொண்டிருப்பார். பெருமாள் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான் பார்வதி தேவி மடி மீது தலை வச்சு படுத்திருப்பார். இது ரொம்ப அபூர்வமான கோலம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் கருவறையிலையும் இருப்பார். எப்படி பார்வதி மீது தலை வச்சு படுத்திருக்காரு பாருங்கள். இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட இடது கை சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன் அந்த கோலத்தில் சிவன் பள்ளி கொண்டிருக்காருன்னா அவர் மயங்கிய நிலையில் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கடலில் கிடைக்கும் போது இந்த வெளிப்பட்ட ஆழகால விஷம், அந்த விஷம் பூமியில் பரவிடுச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்றதுனால சிவபெருமான் அந்த விஷத்தை ஒரு உருண்டையாக திருட்டி தனது வாயில் போட்டு முழுங்குவார். முழுங்கும்போது மயங்கி கீழே சரியும் போது பார்வதி தேவி அவரை தன் மடி மேலே படுக்க வச்சு அந்த விஷம் தொண்டையிலேருந்து உள்ளே இறங்காத அளவுக்கு தன்னுடைய கையை வச்சு அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. அந்த விஷமானது அவருடைய கண்டத்திலேயே தங்கினதுனால நீலகண்டர் அப்படின்ற திருநாமத்தோட சிவபெருமான் தரிசனம் கொடுக்குறாரு. ஒரு பள்ளி கொண்டு படுத்துறதுனால பள்ளி கொண்ட ஈஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த இடத்துல தான் பிரதோஷம் தோன்றினதாக சொல்லுவாங்க.
அந்த பிரதோஷம் தோன்றதுக்கு உண்டான வரலாறு நடந்த ஸ்தலம் இது. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் தெரியும். நம்ம ஊத்துக்கோட்டை பார்டர்லேயே, ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்லேயே இந்த கோவில் இருக்குது. பிரதோஷத்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது பிரதோஷம் தோன்றிய ஸ்தலம் அப்படின்றதுனால பிரதோஷ பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குது. இது ஆலயத்தின் தோற்றம். இன்று திருப்பதி தரிசனம் நல்ல முறையில் நிறைவுற்றது. அதாவது இன்றைக்கி 3 மணிக்கு ஃப்ரீ தரிசனம் டைமிங் கொடுத்துருந்தாங்க. காலையில் புக் பண்ணும்போது கரெக்டாக 3 மணிக்கு உள்ள குடோனுக்குள்ளே, அதாவது என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோம். 7லேருந்து 7:30க்குள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நல்ல முறையில் திருப்தியாக தரிசனம் பண்ணியிருக்காங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. ரொம்ப நார்மலாக இருக்குது. நெரிசலும் கம்மியாக தான் இருக்குது. 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு. ஒரு மணி நேரம் நல்ல மழை. 4லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இப்போ மழை விட்டுடுச்சு. இந்த கோவிலோட குளத்தின் தோற்றத்தை ஃபுல்லாக பாருங்கள். தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு அடியில் இருக்கிற ஸ்டெப்ஸில் தான் பழைய குளம். இந்த டயத்தில் தான் அந்த பழைய குளத்தோட தோட்டத்தை பார்க்க முடியும். அது பகலில் இருந்தால் நல்லா க்ளீனாக தெரியும். பழைய கல் படி அது எல்லாமே அடியில் இருக்குது. இப்போ சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தண்ணிலாம் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. பிரம்மோற்சவத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பதி பெருமாள் தரிசனம் நல்ல முறையில் சிறப்பாக திருப்தியாக முடிஞ்சிருக்கு. நீங்களும் பெருமாளாக மனசுகமாக தரிசனம் பண்ணிக்கோங்க.